எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் வாழ்க்கையை தேவன் அர்த்தமுள்ளதாய் மாற்ற முடியும்? நண்பர் ஒருத்தர் சொன்னார், வீக்குன்றனால போல அவள் தான் ஸ்ட்ராங்கானால தான் பிசாசு அவர்கிட்ட போயிருக்கான். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளைட்டையே நீங்கள் கடத்தணும்னா எங்கே போகணும்? நேராக பைலட்டுக்கு தான் போகணும். நீங்கள் போய் பயணி கழுத்தில் கத்தியை வச்சிங்கன்னா நீங்கள் விமானத்தை ஹைஜாக் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண யாரை கத்திய வைக்கணும்? பைலட்டுக்கிட்ட தான் வந்து நீங்கள் துப்பாக்கி வச்சாதான் பைலட் நினச்சானா விமானத்தை திருப்பிட முடியும். அதுதான் கரெக்டாக ஏவாள்கிட்ட வந்தான். ஏன்னா இவன் நினச்சா அவனே தூக்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், அவள்கிட்ட போனா குடும்பத்தையே தூக்கிடலான்னு ஒரு பிளான போட்டான். அதே மாதிரி குடும்பத்தையே தூக்கிட்டான். தேவன் சொல்றார், உன்கிட்ட வந்து அவன் குடும்பத்தையே நான் தூக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியனால லட்சக்கணக்கான ஆத்மாக்களை உருவாக்க முடியும். ஆனா ஒரு பெண்ணால தான் குடும்பங்களை உருவாக்க முடியும். So you must know that secret. Yeah, you must know the secret. ஒரு பெண்ணால தான் குடும்பங்களை உருவாக்க முடியும். அதனால தேவன் வந்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாய் குடும்பங்களிலே தேவனால் மாற்றங்களை கொண்டு வர ஒவ்வொரு உலக பிரசித்தி பெற்ற ஊழியனுக்கு பின்பாகவும் ஒரு ஜெபிக்கிற தாயார் இருக்கிறாள் என்று வந்து அநேக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஸோ அதனால என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில மனிதர்கள்லாம் பல முடிவுகள் எடுத்ததுக்கு அப்புறம் தேவன் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தயவு செய்து என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அந்த எண்ணத்தை விட்டுருங்க. சரியா? இனிமே நான் அங்கே இருந்தால் அப்படி இருந்திருப்பேன், நான் வந்து வந்து வாடிப்பட்டியில் கூப்பிட்டாக, வந்து மன்னார்குடியில் கூப்பிட்டாகலாம் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் பேசவே கூடாது. சரியா? எங்கே போனால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனால தான் ஏவாள் வந்து கழுத்தில் என்ன செஞ்சான், வந்து கத்தியை வச்சான், பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லி. அதன் மூலமாய் முழு உலகத்தையும் கொண்டு. ஆனால் தேவன் நல்லவர். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். பரலோகத்தில் இருக்கிறவர் ஒரு நாள் கூட டென்ஷன் ஆனதே கிடையாதான். ஒரே ஒரு நேரம் தன் சொந்த குமாரனை பூமியிலே சிலுவையிலே அறைந்து அவரை விட்டு பிரிந்த அந்த ஒரு நிமிடம் தவிர வேறு எந்த நிமிடம் தேவன் வந்து டென்ஷன் மீன்ஸ் டென்ஸ்ட் ஆனதே இல்லை, பதட்டப்பட்டதே கிடையாது. அப்ப கூட அவர் பதட்டப்படல. தேவன் என்னைக்கும் பதட்டப்படவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் என்னைக்குமே பதட்டப்பட மாட்டார். ஆமென். நீங்களும் பதட்டப்படக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் வாழ்க்கையை தேவன் அர்த்தமுள்ளதாய் மாற்ற முடியும்? நீங்க யாரா இருக்கலாம், தேவனுக்கு உங்க லைஃப் எங்க செட் ஆயிருக்கு ஒரு விஷயம் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு நான் பேசுறேன். தேவனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்ற ஒரு முக்கியமே கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. அது தெரிஞ்சுக்காங்க. நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு முக்கியம் கிடையாது. தேவனுக்கு நீங்க என்ன ஜாதின்றது முக்கியம் கிடையாது. தேவனுக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்ற முக்கியம் கிடையாது. தேவனுக்கு வந்து உங்க முடி எவ்வளவு நீளமா இருக்குன்றதுக்கு முக்கியம் கிடையாது. இதெல்லாம் மெயினான லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவனுக்கு அது எதுவுமே முக்கியம் கிடையாது. ஏனென்றால் அவர் மண்ணில இருந்து மனுஷனை கொண்டு வந்தவர். அதனாலதான் வந்து யோவான் சொன்னா, மண்ணில இருந்து கொண்டு வந்தார்னா இந்த கல்லுல இருந்து கொண்டு வருவாரான்னு சொன்னான். இந்த கல்லுல இருந்து ஆபிரகாம் பிள்ளைகளை தேவன் உண்டு பண்ணுவார். நீ அதை புரிஞ்சுக்க. நீ ஆராதிக்கிற தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தவர். உங்களுக்குள் இருந்து அதை கொண்டு வர முடியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கிற அந்த தாழ்மையான மனித உபதேசங்கள் பிடுங்கி எறியப்படுவதாக என்று நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.